ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நேற்று வந்து அதானி ஸ்டாக் என்டர்பிரைஸ் வந்து சஜஷன் பண்ணியிருந்தேன். இதே ஸ்டாக்கை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன். புட் சைடு போனாலும் கால் சைடு போனாலும் நாளைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நாளைக்குள்ள லெவலில் வந்து உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு எந்த சைடு இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. வீக்லியில் பார்த்தா பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அப்சைடுக்கு வந்து சான்ஸ் அதிகம். பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் இது நடக்கும் நடக்காதுன்ட்டு நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுற கூடியதில்லை. ஸோ அதனால் வந்து நாளைக்கு எந்த சைடுக்கு பிவட் பாயிண்ட் மேலே வச்சு டார்கெட் ஒன்று கட் பண்ணிட்டானா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அப் சைடு மூவ் ஆகிடுங்க. சப்போஸ் டவுன் சைடு டார்கெட் ஒன்று கட் பண்ணி க்ளோஸ் வச்சானா நீங்கள் அப்படியே டவுன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ லெவலுங்க பார்த்தோன்னா 2394 வந்து ஒரு பிவட் பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? இந்த பிவட் பாயிண்ட்ஸுக்கு மேலே இந்த 2415 வந்து க்ளோஸ் வச்சானா 2438 ஒரு செகண்ட் டார்கெட்டாகும், 2464 தேர்ட் டார்கெட்டாக வைங்க. ஸோ இது எந்த பக்கம் டார்கெட் ஒன்று அப் சைடு டவுன் சைடு எந்த டார்கெட்டை வந்து கட் பண்ணுறனோ அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ டவுன் சைடு பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெவன் பார்த்தீங்கன்னா 2361 வந்து ஃபஸ்ட் டார்கெட்டும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுதுன்னா 2339 அதையும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 2312. ஸோ இதான் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து அதானியில் வந்து நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது எந்த மூவ் வந்தாலும் எந்த டார்கெட்டுக்கு ஒன்று கட் பண்ணுறனோ அந்த சைடு மூவ் பண்ணுங்கள், நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து ஒரு 20-30 பாயிண்ட் கிடச்சிதுன்னா உடனே வெளியே வாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.